Hi friends, welcome to our channel. இன்னைக்கு சூப்பரான டிஃபரண்டான முறையில் காளான் கிரேவி தாங்க செய்ய போகிறோம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம்னு எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். நான் 2 பேக்கெட் காளான் எடுத்திருக்கேன். அது கூடவே தேங்காயும் சின்ன வெங்காயமும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கேன். இந்த குழம்புக்கு தக்காளி தேவையில்லை. பொட்டுக்கடலை, கருவேப்பிலை, கடலைப்பருப்பு, வரமிளகாய், சீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு, மிளகு, கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான பொருட்கள் அவ்வளோதாங்க. இது 4லேருந்து 5 பேர் வரைக்கும் தாராளமாக சாப்பிட்லாம். இப்போ காளான் வந்து கட் பண்ணி பொடிப்படியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் ஆயில் விட்டு நல்லா ஹீட் ஆனதும் நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வறுத்துக்கலாம். இது கருக விடாமல் வறுத்து எடுத்துக்கணும். அடுப்பை சிம்மில் வச்சு வறுத்துக்கலாம். இது நல்லா வறுபட்டதும் ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாம். தண்ணி விடாமல் அரைச்சிக்கோங்க. இப்போ அதே கடாயில் நல்லெண்ணெய் விட்டு சின்ன வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்ததுமே இது கூட மிளகாய்த்தூள், சிக்கன் மசாலா, வீட்லேயே அரைச்ச கறி மசாலா தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன். இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ நாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்க காளானையும் அதில் சேர்த்துக்கலாம். இப்போ காளான் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நாம் வறுத்து வச்சுருக்கிற இந்த செலவெல்லாம் ஆட்டிட்டு வந்துடலாம். தேங்காய் தனியாக ஆட்டிக்கலாம். இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ அந்த காளான் கூடவே இந்த மசாலா பொருட்கள் எல்லாத்தையுமே கொட்டிக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கணும். கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா காளான்லேயே தண்ணி விடும். அதனால் லைட்டாக தண்ணி தெளித்து பச்சை வாசனை போகிறதுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். அடுப்பை சிம்மில் வச்சு செய்யுங்க, இல்லைனா அடி பிடிச்சிரும். இப்போ பாருங்கள், காளான்லேயே கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கு. இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இன்னொரு டைம் அடி பிடிக்காத அளவுக்கு கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவை வந்து இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டு லாஸ்ட்டாக இறக்கு போகும்போது 1 டேபிள் ஸ்பூன் நெய்யும் நல்லெண்ணெயும் விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி மூடி போட்டு மூடி வச்சிடலாம். கொத்தமல்லி தழை இருந்தால் கொத்தமல்லி தழை போட்டுக்கோங்க. என்கிட்ட கொத்தமல்லி தழை எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். சூப்பரான காளான் கிரேவி ரெடிங்க. இது இட்லி, தோசை, சப்பாத்தின்னு எல்லா இதுக்குமே நம்ம வந்து எடுத்துக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ காலையில் சூடான சாதத்தோட சூப்பரான காளான் கிரேவி ரெடி. பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.
ஓகேங்க, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்த வீடியோவை சந்திக்கலாம். பாய்.